ஹலோ ஆல், நமஸ்காரம். முந்தினத்து வீடியோவில் பிராணிக் ஹீலிங் பற்றி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பேன், அது என்ன கற்றுண்டேன், என்ன பண்ணினேன், எங்களுக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு. அதுக்காக ஒரு சின்ன வீடியோவாக அதை போடலாம் அப்படின்ட்டு. என்ன கற்றுண்டேன்னு நான் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இப்போது நம்மளே இப்போ தான் பேசிக்ஸ் கற்றுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்குற குரு ஆகிற ஆகிற அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் கோர்சஸ் அவ்வளோ சிம்பிளிஃபைடான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவோ நுணுக்கங்கள் இருக்கும் அது சொல்லி கொடுக்கறதுக்கு. அதனால் நான் பிராணிக் ஹீலிங் கற்றுன்றதுனால எனக்கு அடைஞ்ச பலன்கள் நான் சொல்கிறேன். இது நான் கற்றுனதுனால நான் சொல்கிறேன். இது நான் ஏதோ ப்ரமோட் பண்ணி தான் பிராணிக் ஹீலிங் வாழணுமான்னா எனக்கு தெரியல. உலகளாவிய பெரிய கோர்ஸ் அது. நான் அதில் ஒரு துரும்புலேயும் துரும்பு. இந்த டாப்பிக்கோட கனெக்ட் ஆனதுனால அதை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லலாமே அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு 2012 நான் அம்பத்தூரில் விஜய் சார்னு ஒருத்தர்கிட்ட போய் பேசிக்ஸ் கற்றுண்டேன்னு நினைக்கிறேன். பேசிக்ஸ்லாம் கற்றுண்டேன். ரசிகா நிறைய வரைக்கும் கோர்சஸ் போனால் நான் பேசிக்ஸ் கற்றுண்டேன். எனக்கு அதில் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை அவரை புரிய வச்சார். என்னன்னாக்கா, ஒரு கேள்வி கேட்டா, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேள்வி அது. ஏன் அன்றைக்கி யாருக்குமே அந்த செஷனில் ஒரு 50 பேர் இருந்திருப்போம், எங்கள் யாருக்குமே அதுக்கு பதில் தெரியல. ரொம்ப உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கும் பொழுது பக்கத்துலேயே நிற்பாங்க. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், அம்மா பிள்ளையாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். உச்சக்கட்ட கோபத்தில் இருக்கும்போது இவங்களும் கத்தி பேசுவாங்க, அவங்களும் கத்தி பேசுவாங்க. ஆமாம் தானே? எய்த்தாப்புலேயே குழந்தை இருக்கும், எய்த்தாப்புலேயே நமக்கு சண்டை போடுறவா பக்கத்துலேயே இருப்பான். 10 விட்டு கேட்குற மாதிரி கத்துவோம் தானே? யாராக இருந்தாலும் அது மனுஷ சுபாவம் தானே. இவ்வளோ கிட்டக்க இருக்கும்போது அதே கோபத்தை மெதுவாகவே சொல்லலாமே, ஏன் கத்துறோம்? அதுதான் கேள்வி. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. யாருக்குமே பதில் தெரியல. அது 2 நாள் கோர்ஸாக இருந்தது. இந்த பேசிக்ஸ் 6 மணிக்கு முடியும்னு சொன்னால், இந்த கேள்வி பதில்கள் செஷன் எல்லாம் சேர்ந்து முடியும் போது 7:15 எடுத்து சாப்பாடெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி தான் அனுப்பிச்சான். அப்போது அடுத்த நாளைக்கு அந்த விஜய் சாரோட அம்மா சொன்னான், ஏன்னா உடல்கள் தான் பக்கத்தில் இருக்கான். இதயம் கோபத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் ஆகாமல் தூரமாக இருக்கான். எப்போ இதயம் கோபத்தினால ஒருத்தர் கனெக்ட் ஆகாமல் தூரமாக இருக்கோ, அப்போது பிரெயின் என்ன சிக்னல் எடுத்துக்கிறதுனா டிஸ்டன்ஸில் இருக்காங்கிற சிக்னல் எடுத்துக்கிறது. பிகாஸ் ஹார்ட் இஸ் ஃபார் அவே. ஓகே, அதனால் பிரெயின் இஸ் இன்ஸ்ட்ரக்டிங் த வோக்கல் கார்ட்ஸ் டு ரேஸ் த வாய்ஸ் டு ஸ்பீக் அப்படின்னு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லலாங்கிறது. கோர்ஸ் பற்றி சொல்கிறதுக்கு யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு பர்மிஷன் இருக்காது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அதில் ஒரு ட்ரெயினராகவோ இல்லை ஒரு சர்டிஃபைட் கோர்ஸ் அது சொல்லிக் கொடுக்கறதுக்கான பர்சனாகவோ இருந்தால் எனி ஸ்பிரிச்சுவல் கோர்ஸ் பற்றி சொல்லலாமே ஒழிஞ்சு, இப்போது ஈஷா யோகாக்கே போயிட்டு சாம்பவி முத்ரா கற்றுக்குறான்னா உடனே நான் சாம்பவி முத்ராக்கு கிளாஸ் எடுக்கிறேன்னு யாரான்னு ஆரம்பிக்க முடியுமா? ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும். அது மாதிரி இப்போ நான் போய் கற்றுன்னு வந்திருக்கிற கோர்ஸ் எனக்கு ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும் ஒழிஞ்சு ப்ரீச் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி எனக்கு இல்லாததுனால நான் அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முடியாது. ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறது என்னன்னா, ஒரு ஆத்மாவுமே மினிமம் டு மினிமம் அந்த பேசிக் கோர்ஸையும் அந்த சோல் கிளாஸையும் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதை தாண்டி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம அதர் கோர்சஸ் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பிராணிக் சைக்கோ தெரப்பின்னு ஒரு கோர்ஸ் நான் போயிருந்தேன். அந்த கோர்ஸில் நம்மளோட சக்ராஸில் இருக்கிற இந்த ஃபியர் பேட்டர்ன்ஸ்லாம் எடுக்கிறதுன்னு ஒரு எக்ஸசைஸ். ஒரு பேர் எனக்கு தங்கம்னு ஒரு ஆண்டி தான் பேராக இருந்தா. அந்த ஆண்டி, ஐயோ மீனாட்சி, உன்னோட ஃபியரை வெளியில் எடுக்கலான்னு பார்த்தா குத்துது, எனக்கு விரல்லாம் அப்படியே குத்துதுமா, அப்பா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா அந்த ஃபியர் பேட்டர்ன் வெளியில் எடுக்கிறதுக்கு. ஆனால் அவளோட டெடிக்கேஷன் பாருங்க, எனக்கு எப்போ வரைக்கும் குத்தாமல் ஸ்மூத்தாக இருக்கோ அப்போ வரைக்கும் நான் இந்த எக்ஸசைஸ் உனக்கு பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டா. ஆனால் அந்த தங்கமாண்டி எனக்கு உட்கார வச்சு பண்ணிட்டு இருந்தா அந்த எக்ஸசைஸை. அந்த 2 நாள் பிராணிக் சைக்கோ தெரப்பி முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அப்போ தான் ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக என்னன்னு தெரியல, 2 வீலரில் ஏறி உட்காந்தா தலை சுற்றி கீழே விழுந்துருவேன். தீக்ஷா என்னை உட்கார வச்சு ஓட்டி ப்ராப்ளம் அப்படி ஆயிடுது.
இந்த டால்னு கீழே விழுந்தேன் இந்த வார் மெமோரியல் கிட்ட. அதுக்கப்புறத்துலேருந்து ஏற பயம். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அந்த அளவு ஹைட்டே எனக்கு தலை சுற்றுறதுன்னு. காரில் ஓட்டுறது அப்படின்னா பயங்கர பயம். பக்கத்தில் யாராவது ஹார்ன் அடிச்சிட்டான் அப்படின்னா பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டர் அழுத்துறது, ஆக்சிலேட்டருக்கு பதிலாக பிரேக் அழுத்துறது, இந்த கன்ஃபியூஷன் இந்த பயங்கள்லாம் புதுசாக முளைச்சிருந்தது எனக்கு. அப்போது ரொம்ப ரொம்ப டென்ஷனான பீரியட் அப்போது. அதாவது இந்த மாதிரியான நான் யாரையாவது எதிர்பார்த்தே இருக்க வேண்டிய நிலைமை, டிரைவரையோ இல்லை குழந்தைகள் யாராவது கொண்டு விட்டு கூட்டின்னு வரணும், எங்கேயாவது போகணுன்னா கூட டிபெண்ட்டாகவே இருந்தேன், இண்டிபெண்ட்டாக இருக்க முடியல. அப்போது எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஹேண்டிகேப்னஸ்ஸாக இருந்தது, எல்லாத்துக்கும் ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பிராணிக் சைக்கோதெரப்பி முடிஞ்சப்போ சோதனையாக அன்றைக்கி எனக்கு ஆட்டோவும் கிடைக்கல, யாரும் கொண்டு விடுறதுக்கும் யாரும் இல்லை. ஆற்றுலேருந்து சுத்தமாக ஆட்டோ கிடைக்கல. 3/4 மணி நேரமாக நிற்கிறேன். எனக்கு கோர்ஸ் பண்ண இன்னொரு லேடி வந்து எங்கேயோ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஷாப்க்கெல்லாம் போயிட்டு இந்த வழியாக போகும்போது, நீங்கள் என்னோட தானே கோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு. ஏன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு. மல்லம்மா ரொம்ப நேரமாக ஆட்டோ போடுறேன், ஓலா போடுறேன், ஊபர் போடுறேன், எதுவும் எல்லாருமே கேன்சல் பண்ணுறேன், ஏதோ ரோட்டில் ஏதோ டிராஃபிக் இருக்கான்னு தெரியல நான் போகிற இடத்துல, அதனால் எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, அதான் மோஷன் இருக்கேன். இல்லைம்மா 1 மணி நேரம் ஆச்சேம்மா. ஆமாம்மா ஆச்சு அப்படின்னு. எனக்கு அந்த இடம் தெரியவும் தெரியாது. நான் ஏன்னா இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணினது வந்து வடபழனியில் ஒரு ரொம்ப ப்ராமினென்ட் பிராணிக் ஹீலிங் சென்டர், தமிழ்நாடு பிராணிக் ஹீலிங் சென்டர் இன் வடபழனின்னு நீங்கள் கூட கூகுள் பண்ணலன்னா வரும். அங்கே தான் நான் போய் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணேன். ரொம்ப எஃபெக்டிவான கோர்ஸ் சொல்லி கொடுக்குற இடம். உங்களுக்கு யாருக்காவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் அந்த வடபழனி பிராணிக் ஹீலிங், தமிழ்நாடு பிராணிக் ஹீலிங் சென்டர் அப்படின்னு போட்டேன்னா அந்த ரிசப்ஷனிஸ்ட்டு ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுப்பா. இது ஏதோ நான் கோர்ஸுக்கு ஆள் சேர்த்து விட்றதுக்குன்னு நினச்சிக்க போகிறேன். அதுங்க கோர்ஸ்லலாம் ஸ்லாட் இருக்கணும். அவ்வளோ மக்கள் வந்து நான் வந்து சோல் கிளாஸ்ன்னு சொல்கிறேன் பாருங்க, அது 2 நாள் கோர்ஸு. அதுக்கு வந்து நான் இது வரைக்கும் 3 தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். 3 தடவையுமே மதி சார் தான், அந்த சார் தான் எனக்கு அந்த கிளாஸ் எடுப்பார் எல்லாருக்கும். அந்த ஸ்லைடு ஒன்றா தான் இருக்கும், ஆனால் அவர் கொடுக்குற அப்ரோச் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போது அங்கே இருக்கிற க்ரௌடுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் வந்து தன்னோட கோர்ஸை ஆன் ஸ்பாட்டில் அந்த எனர்ஜி பேஸ் பண்ணி தான் அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ இது வந்து மோர் இன்டு ஸ்பிரிச்சுவல் இஸ் நத்திங் பட் ப்ராக்டிக்கல் வே ஆஃப் லைஃப்னு தான் நினைக்கிறேன். 16 வயசு ஆயிருந்தால் தான் பிராணிக் ஹீலிங்கில் சேர முடியுங்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். அதுக்கு மேலே அப்பர் லிமிட்னு ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் அவளை தான் கேட்டுக்கணும் அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணுறதுனாக்கா. அதை தாண்டி எனக்கு இந்த பிராணிக் சைக்கோதெரப்பி முடிச்சுட்டு என் கூட வண்டியில் உட்காருங்கன்னு, இல்லைம்மா உங்களையும் தள்ளி விட்டு நானும் விழுந்துருவேன், எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு. விழுந்தா வண்டியை நிமித்தி நானும் எழுந்துட்டு உங்களையும் ஏற்றி விட்றேன், அந்த இடத்துல ஏதாவது ஆட்டோவாது கிடைக்குமா அப்போ ஏற்றி விட்றேன் உங்களை, அது வரைக்கும் வாங்கோன்னா. டு மை சர்ப்ரைஸ் ஒரு கனவுல எனக்கு எப்படி அந்த ஃபியர் இருந்திருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. நிஜத்தில் எனக்கு அந்த ஃபியர் நேற்று வரைக்கும் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் இருந்ததுங்கிற ஃபீலிங்கே இல்லை. அந்த ஃபியரே ஒரு கனவு மாதிரி இருந்தது. அட இவ்வளோ சூப்பராக இருக்கே, பழைய மாதிரி ஆகிட்டேனேன்னு சொல்லிட்டு நான் அடுத்த நாள் கார் எடுத்து பார்த்தேன். கார் எடுத்துன்னு ஒரு ரவுண்டு அந்த மெரினா பீச்சில் ஒரு 2 ரவுண்டு அடித்து பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் பழைய மாதிரி இருந்தேன். அந்த ஃபியர் இருந்ததுங்கிறது ஞாபகம் இருக்குது, அது கனவுல இருந்த மாதிரி இருந்தது, நிஜத்தில் இருந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிற எடுக்க முடியாத பேட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த பிராணிக் ஹீலிங்கிறது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருந்தது. அதை தாண்டி இந்த மன்னிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபமாக எனக்கு வரல. ஏன்னா நான் ரொம்ப நேர்மையானவள், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டானவள் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து இருக்குது. நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. அப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவாளுக்கே அவளை மோசம் பண்ணாலோ, இல்லை அவளை ஏதாவது சொல்லிட்டாலோ, இல்லை அவளை நக்கல் நையாண்டி பண்ணாலோ, இல்லை அவளை ஹார்ம் பண்ணாலோ அது கோபமாக மாறிடுறது. துர்வாச முனியாக அந்த நிமிஷம் நம்ம மாறிடுறோம் பாருங்க. அதனாலேயே பாதி இடத்துல கெட்ட பேர். நல்ல வேளை பகவத் புண்ணியத்தில் எனக்கு எங்கேயும் கெட்ட பேர் இல்லை, பட் அந்த மாதிரி எங்கேயாவது ஆயிடுறது. ஏன்னா நான் அதுக்கப்புறம் வந்து சகஜமாக அவகிட்ட மூவ் ஆக ஆரம்பிச்சிடுவேன். பட் தென் அது வந்து முக்கால்வாசி பேருக்கு அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் வந்து ஒத்து தான் வரமாட்டேங்கிறது. அந்த மாதிரி இருந்த எனக்குள்ளே இருந்த அந்த கோபங்கள், அந்த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஆங்கர், இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் போகிறதுக்கு இந்த ஃபர்கிவ்னஸ் செஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ஏன் இதை தனி பதிவாக சொல்கிறேன்னா, நான் இப்போ அதுலேயே சொன்னாக்கா 2 விஷயம், இது தேவையில்லாதவா, அப்போ அந்த வீடியோவில் இருக்கிற மற்ற விஷயங்களையும் மிஸ் பண்ணிடுவா.
ரெண்டாவது இது தேவை இருக்கிறவா இதை மட்டுமே முழுசாக கேட்டுப்பா இல்லையா. அதுக்காக உங்கள் ஊரில் கூட நீங்கள் பிராணிக் ஹீலிங் இருக்கலாம், எனக்கு தெரியல, எல்லா ஊர்லேயும் இருக்கா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் போனது இது 2 இடம் தான். இப்போ அம்பத்தூரில் இல்லை அந்த சார், வேறு அங்கே பக்கத்துலேயே வேறு எங்கேயோ இருக்க. வடபழனியில் நான் வந்து இப்போவுமே அந்த சென்டருக்கு போயின்னு இருக்கேன். அங்கே இருக்குது கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கா. எப்பப்போ கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறா அப்படிங்கிறது அந்த ரிசப்ஷனிஸ்ட் தான் சொல்லுவாள். அதில் ஸ்லாட் இருந்தால் அவளை எடுத்துப்பா. அதாவது என்ரோல்மெண்ட்டுக்கு முடியாமல் இன்னும் மிச்சம் இருக்குது, ஃபியூ சீட்ஸ் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னா அப்போ அதை சொல்லுவாள். சீட்ஸே இல்லை அடுத்த ஸ்லாட்டில் நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை அதுக்கு அடுத்த மந்த்தோ வருது, நீங்கள் அப்போ வாங்கன்னாலும் அதுக்கும் சொல்லுவாள். இல்லை இருக்குது நிறைய இருக்குது ஸ்லாட்டு, நீங்கள் வரலான்னாலும் அதையும் ஓப்பனாக சொல்லுவாள். தே ஆர் வெரி ஓப்பன் அபவுட் இட். ஸோ அந்த மாதிரி யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். வேறு எங்கெங்கே யார் யார் பண்ணுறான்னு எனக்கு நிஜமாக ஐடியா இல்லை. நீங்கள் வேறு ஏதாவது ஊர்லேருந்து இதை பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணி தான் கேட்கணும். இல்லை அந்த வடபழனியில் இருக்கிறவாளையே கேட்டு வேறு எங்கே இந்த ஊரில் இருக்கேன்னா இந்த ஊரில் ஏதாவது இருக்கான்னு கேட்டால் கூட அவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாமா இருக்கலாம். ஏன்னா அவள் தமிழ்நாடு சென்டர் தான் வச்சுருக்கா. ஸோ டோட்டல் தமிழ்நாடுக்கும் இருக்கிற சென்டர் தான் நினைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அபவுட் திஸ். பட் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட வாழ்க்கையை நம்ம நிம்மதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் வாழறதுக்கு, நம்ம சைடில் இந்த பிரச்சனைகள் இல்லாமல் வாழறதுக்கு எனக்கு என் பர்சனல் லைஃப்பில் பிராணிக் ஹீலிங் ரொம்ப ரொம்ப உதவியாக இருந்தது. நமஸ்காரம்.